இன்னைக்கு தினமலர் பத்திரிகையில நம்ம பெட்யூரை பத்தின ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. பாத்தீங்க அப்படின்னா செல்லமே அப்படின்ற காலமன் இருக்கு. அந்த காலமன்ல இது இன்னொரு தாய் வீடு அப்படின்றே வச்சு நாங்க பப்பீஸோட நிறைய போட்டோஸ் அனுப்பினோம். பட் அதுல வந்து ஷாஷான் ஒரு பப்பி இங்க இருந்தா அவரோட போட்டோல அவரு கூட எங்களோட ஃபவுண்டர் ஜெமிலா அவர்கள் இருக்கிறாங்க. பத்திரிகையில வந்தது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். எங்களுக்கு மாதிரியே இந்த ஆர்டிகல் படிச்ச நிறைய பேர் கண்டிப்பா சென்னையில இருக்கிறவங்களுக்கு இந்த கெனல் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் வந்து இந்த க்ரூமிங் சென்டர் வந்து மிகப்பெரிய அளவுல அந்த செல்ல பிராணிகளுக்கு யூஸ் ஆகும். முக்கியமா தினமலர் பத்திரிகைக்கும் ரிப்போர்ட்டர் வித்யாவுக்கும் எங்களோட நன்றி. எதனால அப்படின்னா அப்படி என்ன வசதி இருக்கிறது என்றதும் அவர் நம்மிடம் பகிர்ந்தவை. பப்பிக்கு மெத்த ஏசி வசதியுடன் கூடிய பாதி திறந்த நிலையில் இருப்பது போன்ற தனி அறைகள், அவை விளையாடுவதற்கு பிரத்யேக இடம், அழகுபடுத்த க்ரூமிங் சென்டர், அவை விரும்பி சாப்பிடும் உணவு பட்டியல் என அடுக்கிக் கொண்டே போகலாம். அதுலயும் முக்கியமா எல்லா நேரங்களிலும் இங்கே கால்நடை மருத்துவர்கள் இருப்பர். இதே போல பப்பியின் பராமரிப்புக்கு எந்நேரமும் ஆட்கள் உடன் இருப்பர். ஒரு முறை இங்கே வந்து தங்கினால் மீண்டும் வரும்போது மகிழ்ச்சியாக இருப்பதை உணரலாம். இவ்வாறு நம்மளோட ஃபவுண்டர் ஜெமிலா அவர்கள் சொன்னதா அவங்க போட்டிருக்காங்க. உண்மையிலே இது இன்னொரு தாய் வீடு அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சு இந்த ஆர்டிகிளை போட்டதுக்கு மறுபடியும் ஒரு தடவை தினமலருக்கும் ரிப்போர்ட்டர் வித்யாவுக்கும் பெட்யூர் சார்பா எங்களோட நன்றியை தெரிவிச்சு